தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுடைய 10 சொதப்பல்கள். தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கைக்கு எதிராக இந்தியில பேட்டி கொடுத்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. 2, சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்க வர்றப்ப சர்டிபிகேட் விட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. 3, விஜய் பாடல்களுக்கு குரூப் டான்ஸ் ஆடி அதுல பெரிய அளவுல விமர்சனமானாங்க. கோவை மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை தொடர்பான கேள்விக்கு நான் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும்தான் 6 மணிக்கு முன்னாடி பதில் சொல்லுவேன் அப்படின்னு சிரிச்சிட்டு போய் அதுக்கு கண்டனம் வாங்கினாங்க. மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றோர்னு சொல்லி அவங்க கிட்டையும் எதிர்ப்பு சம்பாதிச்சு திரும்ப மன்னிப்பு கேட்டாங்க. தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வளர்ச்சியை பெருக்க ரீல்ஸ் வெளியிட்டு அதை சர்க்காசமா விமர்சிச்சதை கூட பாராட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போலந்துல ஒரே கஸ்டமர் 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வாங்க போறாரு அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க அடிச்சு விட்ட பதில்ல அப்படியே எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. போன ஆட்சியில தொழில் தொடங்க காசு கட்டாங்கன்னு சட்டமன்ற வளாகத்திலேயே பத்திரிகையாளர்கள்ட்ட அடிச்சு விட அவங்க ஆதாரம் என்னன்னு கேட்டதுக்கு என் ட்விட்டர்ல சில பேர் போட்டிருந்தாங்க பார்க்கலையா அப்படின்னு அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரீல்ஸ் போட்ட பார்க்கலையா அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. அரசு பள்ளியில போய் ஆய்வு பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அரசு பள்ளி ஆசிரியர்களையும் மாணவிகளையும் அவமானப்படுத்துற விதமா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொண்டு வந்த SOP 2024 அதை மீறி, அதாவது அரசு பள்ளிக்குள்ள யாரெல்லாம் போய் ஆய்வு பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே சில விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் மீறி ஒரு மாணவிய ஊடகங்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் சூழ போய் கேள்வி கேட்டு அதை காணொலியாக வெளியிட்டு அதை மறைக்கிறதுக்கு நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான் அப்படின்னு அனுதாபம் தேடி அடுத்த நாடகத்தை தொடங்கியிருக்காங்க. இப்படி தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்து ஒட்டுமொத்த தாவேக அரசுமே சொதப்பல்கள் தான். ஆனா இந்த 55 நாள்ல அமைச்சர் கீர்த்தனாவுடைய சொதப்பல்கள் மட்டும் எடுத்தாலே இவ்வளவு பெரிய பட்டியல் வருது.